பிரைஸ் தி லார்ட். அருமையான இந்த காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கிருபையுள்ளவர், பத்திரமாக நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன், நம்மை தப்புவிக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர். அவர்தான் நம்முடைய மேன்மையை பெருக பண்ணுகிற ஆண்டவர். நம்முடைய தியானத்துக்காக யோபின் புத்தகம் 29வது அதிகாரம் 2வது வசனம். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலே எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் என்று யோபு சொல்லுகிறான். ஏனென்றால் தேவன் அவனை காப்பாற்றி வந்த நாட்கள், அவன் குடும்பத்தை காப்பாற்றி வந்த நாட்கள் அவ்வளோ விசேஷமான நாட்களாய் அவனுக்கு தெரிகிறது என்று பார்க்கிறோம். ஆம், உண்மையாகவே அப்படிதான். நம்மையும் தேவன் காப்பாற்றுகிறார். நம்மையும் தேவன் காப்பாற்றி வரும் நாட்கள் விசேஷமான நாட்கள்தான், மறக்க முடியாத நாட்கள்தான். அவைகள் நம்முடைய வாழ்விலே நன்மை பயக்கிற நாட்கள்தான் என்கிறத நாமும் மறுத்துவிட முடியாது. அந்த சீர் எனக்கு இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் என்று அவன் ஏங்குகிறத நாம் பார்க்கிறோம். அப்படி என்ன சீர் யோபுக்கு காணப்பட்டது? அதே அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது, அந்த நாட்களில் ஆண்டவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது என்று சொல்லுகிறான். தேவனுடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அந்த நாட்களில் தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று சொல்லுகிறான். அவன் வீட்டின் மேல் தேவனுடைய இரகசிய செயல் இருந்தது. அவன் தலையின் மேல் தேவனுடைய தீபம் பிரகாசித்தது. அவன் வீட்டின் மேல் தேவனுடைய இரகசிய செயல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் என்று சொல்லுகிறான். தேவன் காப்பாற்றி வரும் நாட்களின் விசேஷத்தை பாருங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடே தான் இருந்தார் என்று அவன் தைரியமாய் சொல்லுகிறான். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? நமக்கு எவ்வளவு மேன்மை உண்டாகிறது, எவ்வளவு சந்தோஷம் நமக்கு உண்டாகிறது. சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். எவ்வளவு ஆசீர்வாதம் அவன் குடும்பத்திலே உண்டாகிறது. என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலே என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லுகிறான். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் என்று அவன் அந்த நாட்களை நினைவு கூறுகிறத நாம் பார்க்கிறோம். இன்னும் எத்தனை எத்தனை மேன்மைகள்! தேவன் அவனை காப்பாற்றி வந்த நாட்களில் இன்னும் எத்தனை மேன்மைகள்! என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன் என்கிறான். அவ்வளவு செல்வ செழிப்புள்ளவனாய், அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவனாய் அவன் காணப்பட்டான். நான் வீதியிலே ஆசனத்தை போடும்போது முதியோர் எழுந்து நிற்பார்கள் என்கிறான். எவ்வளவு அவனுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது, எவ்வளவு அவனுக்கு மரியாதை உண்டாகிறது. பட்டணத்து வாசலில் எவ்வளவு மரியாதை! கர்த்தர் அவனை காப்பாற்றி வந்த நாட்களில் பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி தங்கள் வாயை பொத்துவார்கள் என்கிறான். யோபை கண்ட மாத்திரத்தில் பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி தங்கள் வாயை பொத்துவார்கள். என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது என்று சொல்லுகிறான். அவ்வளோ விசேஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் யோபு. கர்த்தர் அவனை காப்பாற்றி வந்த நாட்கள். அந்த சீர் மிகவும் விசேஷமானது. இன்றைக்கும் அவ்விதமாகத்தான் நம்மையும் ஆண்டவர் காப்பாற்றி வருகிறார், நம்மை நடத்துகிறார். தேவன் நமக்கு தந்திருக்கும் சீர் விசேஷமானது. ஒவ்வொரு சீருக்காக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு மேன்மைக்காக நீங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். சகரியாவை கொண்டு ஆண்டவர் சொல்கிறார், 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். கர்த்தர் என்னை காப்பாற்றி வந்த நாட்களின் சீர் எனக்கு இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் என்று யோபு சொன்னதை போல தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்கிறார், அந்நாட்களிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அப்போது என்ன சம்பவிக்கும் தெரியுமா? அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளில் தாவீதைப் போல இருப்பான். எருசலேமின் குடிகளில் தள்ளாடினவன்
அந்த நாட்களில் தாவீதைப் போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள். தாவீதின் குடும்பத்தாருக்கு எவ்வளோ பெரிய மேன்மை! தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள். கர்த்தர் காப்பாற்றி வந்த நாட்கள், அந்த நாட்கள் விசேஷமாக இருக்கும். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை காப்பாற்றி வரும் நாட்கள் விசேஷமான நாட்கள், மறந்து போகக்கூடாது. இந்த மனதில் வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை காப்பாற்றி வருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலும் புதிய சந்தோஷத்தாலும் புதிய ஆசீர்வாதங்களாலும் ஆண்டவர் எங்களை நிரப்பி எங்களை காப்பாற்றி எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பேர் பேராய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், எல்லா நன்மைகளாலும் நிரப்பும். ஆண்டவர் இவர்களை காப்பாற்றி வருகிறீர் என்கிறதை இவர்கள் உணர்ந்து கர்த்தருக்கு அதிகமாய் நன்றி சொல்ல கிருபைத்தார், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். காட் பிளஸ் யூ.